வணக்கம். ரெண்டாவது வந்து ஒரு பறை இசை கலைஞர், ரெண்டாவது பறை இசை கலைஞர். நான் என் பேர் வந்து வேல்முருகன். அப்பா வச்ச பேர், கலைஞர்கள் வச்ச பேர் வந்து குட்டவேலு, குட்டவாத்தி. மாணவர்கள் வச்ச பேர் ஆசான். இப்போ அரசு வச்சது பத்மஸ்ரீ. ஆமாம். அதே மாதிரி இப்போ மீனம்பாக்கத்தில் இருந்த ஜெயின் காலேஜுக்கு வந்து கல்லூரிக்கு வர வச்சிருக்கார்கள். முதல்ல வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு இந்த கலையை வந்து இன்னும் வந்து மேலே உள்ள திணிச்சு கொண்டு ஒரு வழக்கிற்கான பாடுபடுறாங்க. அதாவது கலைஞர்களுக்கும் அந்த மாணவர்களும் வந்து பயின்று மேலே வரும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரே சிந்தனையாக இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஒரு இழிவாக நினைக்கக்கூடிய கருவி இது வந்து இழிவான கருவி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஒரு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கிடைச்சது வந்து எனக்கு இல்லை, இந்த பறை கிடைச்ச வெற்றி விடுதலை கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து இந்த கலையை வந்து அந்த கலை மட்டும் மரபு கலைக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்குறார்கள். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மரபு கலையை வளர்த்து வரும் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அவங்களாம் வழிகாட்டி எனக்கு. அதே மாதிரி மரபு கலைக்கு வந்து இப்போ விளையாட்டுத்துறையில் வந்து ஒரு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு வந்து இந்த கலைஞர்களுக்கும் இந்த மரபு கலைக்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தால் கலையும் வளரும், கலைஞரும் வளருவாங்க. அது அது நினைக்கிறேன். அதான் வேறு ஒன்றும் சொல்ல விரும்பல. அதாவது பத்மஸ்ரீ விருது வந்து கிடைச்சது பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம், என்னுடைய வாழியாக சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம். ஆனால் வந்து இந்த பறைக்கு மீண்டும் நான் என்ன கைமாறு செய்யப்பட்ட தெரியல. பறையை வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி கல்லூரியில் கூப்பிட்டுருக்கார்கள். கலையை வளர்ப்பேன். அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜாதி மதம் கலக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இது வந்து ஒரு கலை, ஜாதி மதம்லாம் கிடையாதுங்க. படிப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு ஆயுதமோ அதே மாதிரி தான் கலையும் ஒரு ஆயுதம். அது எந்த கலையாச்சும் ஒரு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பறை வந்து ஒரு பாமர மக்களுடைய கலை. ரெண்டாவது வந்து இல்லாதவர்கள், இருக்கப்பட்டவர்கள், ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இது எல்லோரும் ரசிக்க வைக்கக்கூடிய கருவி இது பறை வந்து. ஒரு சாமி எப்படியோ ஒரு மனிதருக்கு எப்படி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் கலையும். இன்னைக்கு நீங்க வர்றீங்கன்னு வரவேற்பு நாங்க வந்து கண்டிப்பா பறையோட தான் வரவேற்போம். இல்லைன்னா சார் நாங்க இங்க ஈவெண்ட்ஸ்குள்ளேயே கூட்டு வர மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட யூஸ்வலா கிளாஸ் நடக்கிற நேரத்துல இந்த மாதிரியான இசை நிகழ்ச்சிகளுக்கு நாங்க பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை. ஆனா நீங்க வர்றீங்கன்னா கண்டிப்பா நாங்க பறையோட தான் வரவேற்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் மாதிரியே தெரிஞ்சு இன்னைக்கு பறையோட உங்களை வரவேற்ற மாணவர்களுக்கும் இப்படி ஒரு ஈவெண்ட் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துது அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கோம். பேசிக்லி விஷுவல் கம்யூனிகேஷன் வரும்போது பசங்களுக்கு ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு மொழி மூலமா சொல்றோம், பேச்சு மூலமா சொல்றோம். அதையே ஒரு டிராயிங் மூலமாவோ ஒரு இமேஜ் மூலமாவோ எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், நடிப்பு மூலமா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இசை மூலமா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உரிய டாபிக். ஐயா இன்னைக்கு அந்த டாபிக்ல தான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ண போறாங்க. இந்த இசை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இசை கருவிகள் இருக்கு, நிறைய வகையான இசையும் இருக்கு. இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பறைங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இசையும் இப்ப கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களால மட்டுமே ரசிச்சு புரிஞ்சு அதை கிரகிச்சுக்கிற ஒரு எபிலிட்டி இருக்கும். ஆனா பறை மாதிரியான நாட்டுப்புற கலைகள் வந்து எப்படிப்பட்ட ஆளையும் ஆட வைக்கும், எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இமோஷன்ஸை கொண்டு போய் அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கலையா தான் பார்க்கப்படுது. அந்த மாதிரி கலைகள் இன்னைக்கு காலகட்டத்துல அதுவும் நம்ம கிட்ட நிறைய வகையான இப்போ பேரரசன் படிச்ச மாதிரி இத்தனை வகையான பறை இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கே இன்னைக்குதான் தெரியும். அப்போ அழிஞ்சு வர ஒரு ட்ரெடிஷனை, ஒரு கல்ச்சரை எங்கேயோ ஒரு இடத்துல மீட்டெடுத்து கொண்டு வர்றதுக்கு
ஒரே ஒரு வேலு ஆசான் ஐயா இருக்கிற மாதிரி. எங்க மாதிரியான காலேஜஸ்லயும் இந்த மாதிரி ஒரு ஒரு அழிஞ்சு போற ஒரு கலையை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஆளோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அந்த இசையை மறுபடியும் மேல கொண்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்ததுனால இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு. அப்கோர்ஸ் சாரோடைய பேர் வந்து பத்மஸ்ரீ அவார்டியா நாமினேட் ஆயிருக்கு. சார் இன்னும் கொஞ்ச நாள்லயே பத்மஸ்ரீ அவார்ட் அவர் மரியாதை செலுத்துற விதமாகவும் இந்த ரெண்டும் தான் இந்த ஈவென்டோடைய ஆப்ஜெக்ட். இப்போ காலேஜ்னு பொறுத்த மட்டும் பொதுவா என்ன பண்றோம்னா எல்லாருமே வந்து ஒரு கரிக்குலம் சிலபஸ் இருக்கு, அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒரு போர்ஷனை மட்டும் முடிக்கிறது அப்படிங்கிறது முன்னாடி அதுதான் எஜுகேஷன் அப்படின்னு இருந்தோம். இன்னைக்கு அந்த எஜுகேஷன் பத்தாது, வெளியில இண்டஸ்ட்ரி போகும்போது எனக்கு புக்கு தர எஜுகேஷன் மட்டும் பத்தாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அந்த கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கிற ஒரு இடமா தான் காலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. பிளஸ் அந்த அடிஷனல் லேர்னிங் வரும்போது பொதுவா என்ன பண்றோம், வேல்யூ ஆடட் கோர்சஸ், ஸ்கில் ஓரியன்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த கோர்ஸை சார்ந்த ஒரு அடிஷனல் கோர்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்த நிலை மாறி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஆர்ட்ஸா இருக்கட்டும் அதுக்கான வேல்யூ ஆடட் கோர்சஸையும் ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்க செட் பண்ணி இருக்கிற ரோட் மேப். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய இப்பவே வேல்யூ ஆடட் கோர்சஸ் நிறைய பேர் பசங்க எடுத்துட்டு இருக்காங்க. சிலம்பம் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி கோர்சஸின் வரிசையில கூடிய சீக்கிரம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரோட பேசிட்டு இருக்கும் போதும் பழையே ஒரு வேல்யூ ஆடட் கோர்ஸா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் பண்ணலாம். அது இன்னைக்கு எடுத்துக்கிற ஒரு புது முயற்சி. இது போற காலகட்டத்துல இந்த மாதிரியான பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நிறைய விஷயங்கள் ஒரு சில மாணவர்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல வில்லுப்பாட்டு போய் கத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழிஞ்சு போற நிலையில இருக்கிற நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை ஒரு கோர்ஸா ஆஃபர் பண்ணா அதை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொட்டீன் லேர்னிங்ல இருந்து இந்த மாதிரி கலைகளுக்கு அவங்களுடைய டைவர்ஷன் மாறும்போது அவங்களுடைய எஜுகேஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இந்த ஐடியாவுக்கு வந்திருக்கும். இது ஒண்ணு. உங்களுடைய கொலாபரேஷன் இப்போ எல்லாரும் முன்னாடியுமே ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியுமே நான் ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறேன். யூனிக் ஈவென்ட்னு நான் நினைக்கிறேன். ஒரு அழிகிற கலை அதை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டம் அவர் பட்டிருப்பாருன்றது அவர் வாயால தான் நீங்க கேட்கணும். ஆனா டீன் மேடம் சொன்ன மாதிரி சார் கிட்ட நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, காலேஜில் எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் யாரை வரவேற்கிறதா இருந்தாலும் இந்த ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்தால் அது விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ல அவங்க பறையடிச்சு தான் நாங்கள் வருவோம். ஏன்னா இது வந்து இதோடைய பாப்புலாரிட்டி வந்து தனி. மியூசிக் has got no language and it touches an ordinary soul. எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள போய் அது தொடுது. கர்நாடிக் இசை அப்படின்னா அது புரியறதுக்கு தெரியாது, அது பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன் அதில் தான் முதல்ல வந்து வெளியில போச்சு. But this is something which has to do with emotions. It comes, it's raw, it comes deep from inside. Electronic instruments and gadgets can never replace this. இது வந்து yeah, it touches you or you feel அப்படின்னா this is something raw and this is something close to nature and our stuff. I thank Venuvasan sir for இன்னைக்கு இங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. இது வந்து உங்களை அந்த பையன் சொன்னா வாழ்க்கை வயதில்லை, எங்களுக்கும் உங்களை வாழ்க்கை வயதில்லை, ஏன்னா நீங்க பண்ணதுக்கு வந்து ஈடு கிடையாது. இந்த காலேஜுக்கு நீங்க வந்தது வந்து நாங்க பெருமையா அடிக்கடி வரணும். உங்களுடைய இசை எங்க கல்லூரியில் பறை இசை வந்து பிரபலமானோம். உங்களை பார்த்து ஒரு 4 பசங்க நாளைக்கு உங்க நிலைமை மாதிரி வரணும்ன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. நன்றி.